இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எறா கிரேவி நல்லா மசாலாவோட ஸ்பைஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை இலை மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஓடிட்டே இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பைசியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 7 இல்லை 6 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அப்படின்னா 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு 4 பழமான தக்காளியை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. இல்லை 2, 3, 4 எப்படி வேணால் நறுக்கிக்கோங்க. பட் தக்காளி வந்து நல்லா வதங்கி கிரேவி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. தக்காளி வந்து சீக்கிரமாக கிரேவியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்க நல்லா டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட மறந்துட்டோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கின பிறகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை கிளியராக போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எறா பார்த்திங்கன்னா 1 கிலோ எறாவை நான் க்ளீன் பண்ணி 1/2 கிலோ அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். எறா க்ளீனிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ கிரேவி ஆகிடுச்சு நம்மளோட தக்காளி எல்லாமே. இப்போது எறாவை சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. எறா ரொம்ப நேரம் வேகக்கூடாது, மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான் எறா வேக டைமே. இப்போ மசாலாவோட எறாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 நிமிஷம் விட்டுட்டு மசாலா சேர்க்கலாம். எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மசாலா சேர்க்கலாம். சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எறா கிரேவி ஸ்பைசி மசாலா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.